Hello all, வணக்கம் and welcome to IPL 2026 திருவிழா. Welcome to the review show between RCB and KKR. கிங் கோலியை ப்ரிடிக்ட் பண்ணி பிக் பண்ணி அவர் டீம்ல எடுத்துக்கிட்டாரு, கேம் சேஞ்சரா அனௌன்ஸ் பண்ணாரு. வேற லெவல் பிடாக், வெரி வெல் டன், 100 மார்க்ஸ். எப்பவுமே என்னதான் சொல்லுவீங்க, 100% கரெக்ட், 100% வியாபாரின்ற மாதிரி 100% கரெக்டா சொன்ன பீடாக்கு வெரி வெல் டன் பீடாக். விராட் கோலி மிருகத்தனமான ஒரு இன்னிங்ஸ், பட் மிருகத்தனமான ஒரு இன்னிங்ஸ் கூட பட்டும் படாத மாதிரி ஆடி ஒரு 11 4, அதுக்கப்புறம் அப்படியே செல்லமா தட்டி ஒரு 3 6, அப்படியே ஈஸியா ஒரு பிரீசி நாக்கா ஒரு 100 அடிச்சாரு. என்ன ஒரு சப்ளைம் ஃபார்ம்ல இருக்காரு. அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து ஒண்ணுமே பண்ண முடியல, கம்ப்ளீட்லி அவுட் பிளேடு. வெல்கம் டு தி ஷோ பீடாக். ஓப்பனிங் தாட்ஸ். அதான் சொல்லணே, தேர் இஸ் அனதர் கேம். ஜெயிச்சவனை பத்தி சொல்றதுக்கு பதிலா தோக்குறவனை பத்தி சொல்லலாம். கேகேஆர் பேட்டட் வெல், கேகேஆர் போல்ட் வெல், கேகேஆர் ஃபீல்டட் வெல். தே ஆர் அன்பார்ச்சுனேட்லி ending up in the wrong side. They were beaten by a team which is attacking champions now. இன்னொன்று, நிறைய பேர் அந்த பிச்சை எல்லாரோட கண்ணோட்டம் எப்படின்னா, நானே முதல்ல என்ன சொன்னேன், ராய்ப்பூர் பிச்சு வந்துட்டு நியூசிலாந்து மேட்ச் நான் பார்த்தேன், ஈஸியா இருந்தது அப்படின்னு. போன மேட்ச் கொஞ்சம் டூ பேஸ்டா இருந்த உடனே எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் என்ன சொல்லிட்டாங்க, 192 இஸ் கோயிங் டு பி a tough chase. ஓகே, டீசன்ட் பிச் இது. இட் இஸ் நாட் அ பிச் வேர் இட் இஸ் அ பேட்டிங் பெல்டர், பட் இட் இஸ் நாட் அ பிச் வேர் இட் வாஸ் ஆஸ் டிஃபிகல்ட் ஆஸ் இட் வாஸ் த லாஸ்ட் கேம். ஸோ இந்த மேட்சுக்கு முன்னாடி நாம சொன்னது என்ன, ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 190, 192, பியூட்டிஃபுல் பேட்டிங். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 60 சொன்னோம். தோத்தவனை பத்தி பேசலாம், என்னைக்குமே அதுதான் பெட்டர். 56 for 2. 10 ஓவர்ல 90 for 3 சொன்னோம், 86 for 2. 15 ஓவர்ல 135 for 4 சொன்னோம், 141 for 3. 20 ஓவர்ல 190 for 8 சொன்னோம், 20 ஓவர்ல 190 2 for இது 4. எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அவனை அப்படியே மேல வந்தான் ஆர்சிபி. அவன் 56 for 2 பவர் பிளே, 66 for 1. அவன் 86 for 2, இவங்க 101 for 1. அவங்க 141 for 3, இவங்க 145 for 2. ஸோ சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படா காரணம் பார்த்து குறை சொல்லலாம், அந்த இதே நமக்கு கிடையாது. ஏதாவது இந்த லெவல்ல பேசிக்க பிளேயிங் லெவன் அது இது ஏதாவது இது பண்ணா ரைட்டு. அந்த சௌரவ் தூபேன்னு ஒருத்தரை பத்தி அழுது எனக்கு தாடி எல்லாம் நரைச்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு, எப்படி போச்சு பாத்தீங்களா கையில இருந்து. நான் என்ன சொல்றேன்னா, டேய், டேலண்ட் ஸ்கவுட் பண்றீங்க, எதுக்காக எடுக்கிறீங்க? அவருக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல்னா என்னன்னு காட்டி மீல் அலவன்ஸ் கொடுத்து ஒரு சம்பளத்தை கொடுத்து எல்லாரோடையும் செல்ஃபி எடுத்துன்னு விராட் கோலி பாயோட செல்ஃபி எடுத்துக்கோன்னு சொல்லி அனுப்புறதுக்கா? நீங்க ஒரு டேலண்ட் ஸ்கவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அவர் எடுத்த உடனே ஒரு நல்ல போலரு, சுர்ரு ஸ்விங் ஆகும் விட்டு ஆட்டிட்டாரு விட்டு ஃபர்ஸ்ட் ஓவர்ல பெத்தல. கோலிங்கும் போது அந்த மூஞ்சியில ஒரு பயம் தெரிஞ்சுது, ஒரு பீதி தெரிஞ்சது அவருக்கு கோலி அப்படின்னு ஒண்ணு. தட் இஸ் ஒன்லி ரீசன் இட் லுக்ஸ் டு பி அ வெரி குட் டேலண்ட். இன்னொன்னு சொல்றேன், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வருண் சக்கரவர்த்திஸ் ஆப்சன்ஸ் would have been a மேஜர் இதுன்னு. இங்க வந்துட்டு ஸ்பின்னர்ஸோட எக்கானமி செகண்ட் வின் ஃபேக்டர். ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டே எடுக்க மாட்டாங்க. கடைசி பால்ல ஒரு விக்கெட் எடுத்தார் சுனில் நரேனு, அது ரஜத் பட்டிதார் வந்து அடிக்க போய் கொடுத்த விக்கெட் குருணால் பாண்டியாக்கு ஒரு விக்கெட் கூட கிடையாது. பட் த எக்கானமி ஆஃப் த ஸ்பின்னர்ஸ் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ்ன்றதுனால கேகேஆர் வந்து இதுக்கு மேல எதுவுமே பெட்டரா பண்ண முடியாது. நான் தான் சொல்லுவேன், ஆர்சிபியை பாராட்டுறதை விட, பிகாஸ் வி எக்ஸ்பெக்டட் ஆர்சிபி டு வின் அண்ட் டெலிவர்ட், we have to talk some very good things about இவங்க. பின்னால இப்ப ஃபெயில் ஆளாருன்னு அடுத்த மேட்ச் தயவு செஞ்சு டிராப் பண்றாதீங்க. முன்னாடியே வெர்டிக்ட் அடுத்த மேட்சும் அடிக்க மாட்டாரு, அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அடுத்த மேட்சும் he will fail. 13வது மேட்ச் ஒரு 70 24 பால்ல இருக்கு. தட் இஸ் ஃபின் ஆலன் ஃபார் யூ. ஓகே, ஆனஸ்டா இன்னொன்னு சொல்லணும், கார்த்திக் தியாகி ஹஸ் இம்ப்ரூவ்ட் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ். ரொம்ப அந்த ஒரு மேட்ச் அந்த இதுல போட்டார் பாருங்க, சூப்பர் ஓவர்ல தொண்டைக்கு ஃபுல் டாஸ். அதுக்கப்புறம் எஸ் லுக் ஷார்ப், எஸ் போல்ட் வெரி வெல், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா வந்து இந்த கேகேஆர் வந்து என்ன ஃபென்டாஸ்டிக்கா ஆடினாங்கன்னா, முதல்ல உங்களுக்கு வந்து பின்னாலன்னு வந்து நான் தான் சொன்னேனே, ஒரு 6 ஓவர் பார்த்து ஆடு அப்படின்னா, பார்த்து ஆடினா எவ்வளவு 45 for 1 ஒன்னு தானே வேணும், 145 கொடுத்துட்றேன்.
அந்த விவேக் சொல்லுவார் சாமி படத்துல 8 போட்டு காட்டுங்க ஓய்ன்னு 8 ஓய் பின்னாடி உட்காருங்க 7.5 போட்டு காட்டுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி 7.5 போட்டு கொடுக்குற ஆளு அவரு. இப்ப ராணே வந்து என்ன சொல்றது எனக்கு தெரியல அடுத்த வருஷம் அவரோட ஃபியூச்சர் என்னன்னு. ரகுவன்ஷி வந்து ஒரு பிளிஸ்டரிங் கிளாஸை காமிச்சாரு. கேமரூன் கிரீன் சப்போர்ட்டட் இம் வெல்ல. ரிங்கு சிங் 49 of 29. சத்தியமா யாருமே நம்ப மாட்டாங்க. ஸ்கோர் போர்டை பார்த்தாதான் 49 of 29 168 ஸ்டேட்டட். எங்கடா அடிச்ச மாதிரியே தெரியலையடா, இது ஏதோ விவகாரமா போல் இருக்கும் பேடா அப்படின்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் பாருங்க. கரெக்டான இன்னைக்கு தான் காம்பினேஷன் ஆர்சிபி ஆடினாங்க. ஜேக்கப் டஃபி அன்பார்ச்சுனேட்லி எக்ஸ்பென்சிவ், பட் திஸ் இஸ் த ரைட் காம்பினேஷன் ஃபார் ஆர்சிபி. நான் என்ன பண்ணிருப்பேன்னா, there is too much of fast bowlers. I would have played Suyash Sharma in place of Rafiq Salam. பிரில்லியண்டா போட்டார் ரசிக் சலாம். 4 ஓவர்ல 35, அதை குறை சொல்லக்கூடாது. புவிக்குட்டி 4 ஓவர்ல 34, ஏசல்வுட் 4 ஓவர்ல 35, 4 ஓவர்ல 39 குருணால். ஒரு இன்ஜின் மாதிரி எல்லாருமே நல்லா போட்டாங்க. எந்த ஃபேஸுமே அவங்கள கைவிட்டு போகாத மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. எக்ஸப்ட் டாரல் டெஃபி என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் கிவ்ஸ் யூ 50% ஆஃப் சான்ஸ் ஆஃப் வின்னு. அதுக்கப்புறம் கோலியை பத்தி நீங்களே உங்ககிட்ட விட்டுறேன் அவரோட இன்னிங்ஸ் சொல்றதுக்கு. படிக்கல் நான் தான் சொல்றேனே, வீடியோ கேம் மாதிரி ஆடுறாரு. மணிஷ் பாண்டே ஒரு கேட்ச் பிடிச்சார் பாருங்க, தட் சுட் பி த கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் ஃபார் மீ. லைஃப்ல 3 மாறாது. நம்பர் 1 டெத், பர்மனண்டா இருக்கிறது. 2வது டாக்ஸ் பேமெண்ட், டாக்ஸஸ். 3வது சுனில் நரேனோட எக்கானமி. இப்ப வந்துட்டு வின் ஃபேக்டரை சொல்லிட்டு இப்ப உங்கள்கிட்ட விட்டுறேன். வின் ஃபேக்டர் என்ன சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் 8 ஓவர் ஆஃப் பேட்டிங் செட் பண்ணிட்டீங்கன்னா தென் த லான்ச் வில் பி பெட்டர். கேகேஆர் 69 for 2, ஆர்சிபி 81 for 1. ஸ்பின்னர்ஸோட எக்கானமி, அந்த எட்ஜை நம்ம வந்து அவங்களுக்கு தான் கொடுத்தோம். சுனில் நரேன் இருக்கும்போது அந்த எட்ஜை யாரும் உடைக்கவே முடியாது. இன்ஸ்பைட் ஆஃப் தட் 7 ஓவர்ஸ்ல அவங்க வந்து 67, 9.6 எக்கானமி. 4 ஓவர்ல 39 ஆர்சிபி, 9.7 எக்கானமி. நத்திங் டு சூஸ் பிட்வீன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர்சிபி, வெரி வெரி வெல் பிளேட். கேகேஆர் யூ ஆர் தயார். ஓவர் டு விக்கி. 3 விஷயம் ஏதோ மாறாதுல. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னீங்க? டெத்தா? டெத், டாக்ஸஸ், சுனில் நரேனோட எக்கானமி. சுனில் நரேனோட எக்கானமி இத மாத்தவே முடியாது யாராலையும். என் காதுல தான் தப்பா வந்துருச்சோன்னு டெத் சொல்லிட்டாரு திடீர்னு அப்படின்னு யோசிச்சேன். கரெக்ட் பிடாக். அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ விராட் கோலியோட இன்னிங்ஸ வந்து பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை பிடாக். நீங்க தான் சொல்லிட்டீங்களே, நீங்க வந்து நாடி ஜோசியம் பாக்குற மாதிரி போன மேட்ச் சொல்லிட்டீங்க. 2 டக்கு அடிச்சுட்டா இருப்பா, இதுக்கு மேலலாம் விராட் கோலி வந்து அமைதியா இருக்க மாட்டாரு, 2 டக்குக்கு முன்னாடி ஒரு 1 போடுவார் பாரு அப்படின்ற மாதிரி கரெக்டா சொன்னீங்க. 100 போட்டு தள்ளிட்டாரு. செலிப்ரேஷனே இல்ல பிடாக். அதுதான் பாக்குறேன் அந்த விராட் கோலியோட அந்த ஒரு அதுதான் சொல்லுவாங்க. இப்போ ரஜினிகாந்த் வந்து ஒரு ஏன் வந்து இமயமலைக்கு போறாரு தலைவர் அப்படின்னா, எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, இமயமலைக்கு போய் நான் ரிலாக்ஸ் பண்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனுக்கு அவர் போறாரு ஸ்பிரிச்சுவலா. கோலி கிரிக்கெட் பிச்சுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு லெவல்ல இருக்காரு நான் ஃபீல் பண்றேன். அவர் வந்து எல்லாத்தையும் தாண்டி போயிட்டாரு. ஒரு அப்படியே ஒரு காமா இருக்காரு, ஒரு ஜென் மோடு. அப்பப்ப அடிச்சுட்டு அப்படியே ஸ்கோர் போட பாக்குறாரு. ஓ இவ்வளவு வேணுமா இந்த ஓவர்ல, சரி ஓகே பாத்துக்கலாம். அடுத்த ஓவர் இவ்வளவு வேணுமா, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாரு அந்த கேம். நம்மளுக்கு பார்க்க நம்மளுக்கு அவ்வளோ பேட்டிங் இவ்வளவு ஈஸியா, அப்ப பேட்டை பிடிச்சி நம்மளும் இப்படி அடிச்சிடலாமா அந்த மாதிரி அந்த ஒரு ரிஸ்ட உடச்சிட்டு ஒரு ஃபிளிக் அடிச்சாரு பாத்தீங்களா இல்லையா? 92ல இருந்து ஒரு 6, 98. ஓப்பா, அதுக்கப்புறம் ஒரு சம கேட்ச் இவரு மணிஷ் பாண்டே பிடிச்சாரு. பட் ஆனா அந்த மாதிரி ஃபிளிக் வந்து விண்டேஜ் கோலியை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன ஒரு பியூட்டினா, விராட் கோலி 10 பால் தான் ஆடிந்தார் அந்த இன்னிங்ஸ்ல. இந்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது 10 பால்ஸ் போது அவரோட 2019 இன்னிங்ஸ் போட்டாங்க அகேன்ஸ்ட் கேகேஆர் 100 அடிச்ச இன்னிங்ஸ். அது என்ன நீ போடுறது, நான் இன்னைக்கு அடிச்சு காட்டுறேன், இதை இந்த ஹைலைட்ஸ் பேக்கேஜ் போடுன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ஹைலைட்ஸ் பேக்கேஜ் காட்டினாரு. பிரில்லியண்டா ஆடினாரு. கேகேஆர்னு துணியை பார்த்தாலே ரன் அடிப்பாரு நம்மால், அதை பத்தி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆன் தி அதர் ஹேண்ட் வெரி வெல் பிளேட் கேகேஆர். நானுமே அதான் நினைச்சேன் பிடாக். இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் ஃபார் தெம் டு டேக் திஸ் லாஸ் பிகாஸ் எல்லா பாக்ஸஸுமே நல்லா டிக் பண்ணாங்க. ரெவலேஷன் திஸ் சீசன். என்ன மாதிரி பேட்டிங் ஆடுறாரு. ரிங்கு சிங் சரியா டர்ன் ஆன் பண்றாரு. 3rd கேம் 4th கேம்ல இருந்து பயங்கரமா டர்ன் ஆன் பண்ணி தனியா எடுத்துட்டு போயிட்டு இருக்க டீம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பினிஷிங். போலிங் யூனிட் நல்லா போட்டாங்க. ஆக்சுவலா
இவர் என்ன பிடா இவ்ளோ ஹைட்டா இருக்காரு, இந்தியன் மார்க்கோ யான்சன் மாதிரி இருக்காரு, இவர் இவ்ளோ ஹைட்டா இருக்காரு, இப்படி போகுது பால் புஷ்ஷுன்னு எவ்வளவு சரியா நான் பார்க்காம போச்சு. வந்து ஒரு டேலண்ட் ஆடு நான் இவ்வளவு நாளா சொல்றேன்னா ஏதாவது ஒரு நான் விஷயம் பார்த்தது இல்ல ஆக்சுவலா, நான் ரொம்ப கம்மியா தான் பார்த்திருக்கேன். பட் ஆனா இவ்ளோ ஹைட்டா டொமஸ்டிக்ல பார்த்தது எனக்கு இந்த சரியா ஞாபகம் கூட இல்ல. இவ்ளோ ஹைட்டா இருக்காரு, பயங்கர பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. டெஃபினட்டா தே ஹேவ் சம்திங் இன் ஃபியூச்சர். இவர் வந்து டெஃபினட்டா ஒரு நல்ல ஃபியூச்சர். கார்த்திக் தியாகி ஹஸ் பீன் a revelation for them. செம்ம டர்ன் அரவுண்ட். நம்ம வந்து ஸ்டார்டிங்ல பேஷ் பண்ணோம் கார்த்திக் தியாகியை, அஃப்கோர்ஸ் ஒத்துக்கிட்டே ஆகணும். பட் சரியா சேஞ்ச் பண்ணிருக்காரு, எப்ப வந்தாலும் விக்கெட் எடுக்கிறாரு. அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் எனி வேர்ட்ஸ் ஃபார் ஆர்சிபி. ஆக்சுவலா வந்து லுக்கிங் டேஞ்சரஸ். ஏன்னா ஜிடியை பத்தி ஒரு ஒரு கோணத்துல வந்து பயங்கரமா பேசணும்னா ஆர்சிபி அவங்களுக்கும் ஒரு படி மேல போறாங்க. இந்த மாதிரி பேட்டிங்ல வந்து இப்போ வந்து ஆர்சிபியோட லைனப்ல ப்ராபப்ளி சால்ட் வந்துருவாரா பீடா? நெக்ஸ்ட் கேம் மாதிரி வந்துருவாரா? சால்ட்டும் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சால்ட்டு கோலி படி எங்க இது ஒண்ணுமே புரியல எனக்கு வந்து. இது இந்த பேட்டிங் வந்து எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க? எஸ் பீடா. ஜிடிக்கு அகமதாபாத் மாதிரி பிச்சில் லைஃப் இருக்கணும். முல்லன்பூர்ல முல்லன்பூர்ல மாட்டினா ஆர்சிபி கிட்ட வகுந்து அனுப்பிச்சிருவாங்க. அதையும் சொல்றேன் உங்களுக்கு. ஜிடி வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ் வந்து வின் பண்றது வித் தேர் பேட்டிங் ப்ராவஸ். GT is winning with their bowling prowess, with wicket suits them where there is some kind of juice in the wicket for the fast bowlers to exploit. கட்டாந்தர பிச்சில் மாட்டினான் ஜிடி ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் கிட்ட வச்சு வகுந்து விட்டுருவாங்க. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா ஆர்சிபியால irrelevant whether it is a பாட்டா பிச்சு, whether it is அகமதாபாத் பிச்சு, it is a லக்னோ பிச்சு, எங்க வேணாலும் அவனால அடாப்ட் பண்ண முடியும். ட்ரூ சாம்பியன் சைடு வித் ஆல் பேலன்ஸ் கவர்ட். Now they got that combination of Jacob Duffy and Venkatesh Iyer in Salt expected to return back to the next game. They will do more venomous. அதான் ஈசாலா கப்பு லோடிங் போல இருக்கே, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தெரியுது. அந்த என்னன்னா இவங்க பியூட்டி என்னன்னா, நீங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிச்சர்ஸ் சொல்றீங்களே, இவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்ஸ்மேன்ஸ் ரன் அடிக்கிறாங்க. ஒரு 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 சீமிங் கண்டிஷன்ல வந்து ரஜத் பதிதார் வந்து பிரிச்சு விடுறாரு எல்லாரையும். கோலியும் ரஜத் பதிதார் அடிக்கிறாங்க. பாட்டா பிச்சில் வந்து சித்தப்பாக்கு மாட்டிக்கிச்சுன்னா பிரிச்சிடுறாரு. சால்ட் எப்படி இருந்தாலும் ஸ்லாம் பேங்க் போறாரு. தேவதத் படிக்கல் ஒரு சில்க் அண்ட் டச்ல வந்து எந்த விக்கெட் ஒரு தூக்கி தூக்கி சொருகிறாரு இந்த பக்கம் அந்த பக்கமும். சோ அந்த மாதிரி நீங்க எந்த பிச்சுனாலுமே 23 for 2 அப்படின்னா யோசிக்கலாம், மேபி ஒரு 200 எடுக்கலாம் இவங்கள அப்படின்னு. பட் ஆனா 210 போய் நின்றுவாங்க. சோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் டஃபர் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்சிபி ஒரு பக்கம் போய் உக்காந்துட்டாங்க, ஜிடி ஒரு பக்கம் போய் உக்காந்துட்டாங்க. அந்த தேர்ட் ஸ்பாட்டுக்கு வந்து இவங்க ஆல்மோஸ்ட் ஓகே எஸ்ஆர்எச். சோ அதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பீடா? சொல்ல முடியாது. சிஎஸ்கே ஆர்சிபியோட ஃபோர்த்துக்கு வந்து ஒரு கொழாடி சண்டை. SRH வந்து they have a good chance seeing where they are now. But if you are saying that SRH க்கு பிரச்சனை இல்லைன்னா I beg to differ. They have problems. Punjab Kings has problems. Punjab Kings actually the route is much easier, but the way their confidence is dented கொஞ்சம் இதுவா இருக்கு. இப்போ வந்து இப்போ இன்னொரு சோகக்கதை இருக்கு. ஜெமி ஓவர்டன் வந்து ரூல்ட் அவுட். அதை அந்த ப்ரிவியூல பார்ப்போம், வெள்ளிக்கிழமை ப்ரிவியூல. அதை பத்தி இப்ப பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால எஸ்ஆர்எச் வந்துட்டு ஒரு பக்கம் போயிடுவாங்கன்னு இப்ப நான் சொல்ல மாட்டேன். They have RCB, they got CSK, two tough games. Both of them in the fray. RCB wants to make sure they finish in the top two. They won't take it any later. CSK வாழ்வாசாவா, CSK is definitely going to push them harderன்றதுனால இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஸ்பாட் சீல்டு. தட் இஸ் ஆர்சிபி அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ்னு ஒருத்தனை விட்டுருக்கோம். அவனுக்கு எல்லாமே கீழே இருக்கிறவனோட அவன் ஆடுறான் 3 மேட்ச். அவன் ஆடுற 3 மேட்சுமே மும்பை இந்தியன்ஸ், எல்எஸ்ஜி, டெல்லி 3 பேருமே கீழே பாட்டம்ல இருக்கிறவனோட அவன் ஆடுறான். இஃப் ஹி ரைஸ் ஹிஸ் கேம் தி வே ஹி டிட் தி ஃபர்ஸ்ட் 4 games, he is going to sneak in from nowhere. இவன் எங்கடா எங்க இருந்து வந்தான் அப்படின்ற மாதிரி நம்ம நின்னுனே இருப்போம் கார்ல, நடுப்புற சைக்கிள்ல சுருக்குன்னு போவாங்க டிராபிக்ல. அந்த மாதிரி போறதுக்கான அவனுக்கு சான்ஸ் இருக்குங்கும் போது anything can happen. But in my opinion, even though the official queue has not been put on the right for these two teams, 2 spots are sealed. That is Gujarat Titans and now Royal Challengers Bangalore. Very, very well done. KKR is technically still, mathematically still in the tournament.
but only a miracle can save them. They can still go to 15, but lot of results have Right. to go their way and they have to win their remaining 3 games. Nothing is impossible in life except Sunil Naren's economy. Okay, but they are still mathematically, unless otherwise they lose a game, they are still in the fray. The kind of fight back what they showed after losing 6 games to be where they are, அப்படியே ஒரு சல்யூட் போடுவேன். They are still in the tournament. Mathematically, technically, they deserve to get that rich prize. Well played, KKR. Over to you, Vicky. அதுதான் அவங்க வந்து சிம்பாலிக்கா சொல்றீங்க, பிங்க் ட்ரெஸ் போட்டுன்னு ஆர்ஆரா மறந்துட்டோம் பாரு நம்ம அப்படின்னு பிங்க் ட்ரெஸ்ல வந்து எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறீங்க. வெல்டன் பிடாக். அப்படியே நான் வந்து ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு அப்படியே டக்குன்னு ஜம்ப் பண்றேன். யுஎஸ்ஏ தமிழ் நெட்வொர்க் 9289 அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இன் pressure overs 16 to 20, do you think IPL bowlers are becoming too predictable with slower balls? Batters now seem ready for pace-off deliveries, especially when bowlers don't set them up with hard-length seam balls earlier in the spell. Technically, what separates the best death bowlers from the rest this IPL னு கேக்குறாரு. அதாவது ரொம்ப ஸ்லோ ரவுண்ட்ஸ்லாம் வந்து டூ ப்ரிடிக்டபிளா இருக்கு. யார வந்து இவரோட செட் அபார்ட் பண்ணுது இந்த இந்த ஒரு விஷயம் தான் இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு யூஎஸ்பியா அமையுது இந்த ஐபிஎல்ல. எந்த போலரை சொல்லுவீங்க, என்ன மாதிரி ப்ராசஸ்ல செட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி போலர் சொல்லுவீங்கன்றத விட கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி பேட்ஸ்மேன் அவனோட டவுன் ஸ்விங்குக்கு தகுந்த மாதிரி ஸ்லோயர் ஒன் போடுறது தான் T20 கிரிக்கெட்ல பர்டிகுலர்லி ஃப்ரம் 16 to 20 இஸ் கோயிங் டு சேவ் யூ. ஒரு பயங்கரமான பாட்டா பிச்சு, அந்த பழைய டெல்லி பிச்சு, பெங்களூர் பிச்சு, வான்கடே பிச்சு, அதுலலாம் இந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் மாதிரி ஒருத்தர் எப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெல்லிஜரண்ட் ஹீட்டர்ஸ் அவரு, கைரன் போலார்ட், ஆண்ட்ரி ரசல். ஆனா அவங்க ஸ்டில்லா இருப்பாங்க கிரீஸ்ல. ஓகே, அப்படியே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போக மாட்டாங்க, இறங்கி வர மாட்டாங்க, 3 ஸ்டம்பையும் விட மாட்டாங்க. ஸோ எப்படி நிற்பாங்கன்னா லோ பேக் லிஃப்ட் அப்படியே கீழே வச்சுட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. பால் பிச்சான உடனே அந்த ஆர்க்ல வந்து டமார்னு அடிப்பாங்க. அந்த மாதிரி பவுலருக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு 6 meters லென்த் ஸ்லோயர் டெலிவரிஸ் வைடர் லைன்ஸ் போடணும். ஓகே, ஏன்னா தே ஆர் ஸ்டில் அண்ட் தே ஆர் கவரிங் தேர் மிடில் ஸ்டம்ப். ஆஃப் ஸ்டம்பே தெரியும், ரீச் பண்ணி அடிக்கிறது கஷ்டம். அப்படி ஒத்த கையில ரீச் பண்ணி 6 அடிச்சா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சம்மோன் லைக் ஹர்திக் பாண்டியா எப்படின்னா க்ளோஸ் டு தி ஹிப்ஸ் வச்சு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை மாதிரியான ஒரு ஆளுக்கு வைடர் டெலிவரி ஸ்லோவர் லைன் போட்டாலும் ஒரு ஆஃப் ஸ்டம்ப்ல நின்றுட்டு இருப்பாரு. அந்த பேக் ஃபுட்டை அப்படியே டிராக் பண்ணி பிளாட் பேட்டடா எக்ஸ்ட்ரா கிராஸ்ல 6 அடிப்பாரு. அவருக்கு என்ன பண்ணணும், ஸ்லோயர் பவுன்சர்ஸ் போடணும். பேட்டை இப்படி வச்சிட்டு இருக்காரு, ஸ்லோயர் பவுன்சர் நீங்க போட்டீங்கன்னா நிறைய தடவை பார்த்துருக்கீங்கன்னா ஜமக்கால அடிக்க பார்ப்பாரு, இப்படி அடிக்க பார்ப்பாரு. ஓகே, ஸோ நீங்க எந்த பேட்ஸ்மேனுக்கு பிச்சில் இப்ப கயானா மாதிரி பிச்சில் என்ன சொல்லுவோம், விக்கெட் டு விக்கெட் ஸ்லோவர் டெலிவரி போடும், பால் நிற்கும், மெதுவா வரும், நின்று உருளும், பால் அடிச்சிங்கன்னா டோ எண்ட் ஆஃப் த பேட்ல பட்டு உங்களுக்கு லாங் ஆன் லாங் ஆஃப்ல பிடிச்சிருவாங்க. இங்க என்ன ஆகும், பால் ரொம்ப நல்லா ஸ்கிட்டா இருந்தனால ஸ்லோயர் டெலிவரிஸ் வந்து லைனை மிஸ் பண்ணி ஆர்க்ல போட்டீங்கன்னா, அதே மாதிரி யாரோ ஒருத்தர் அடிச்சாங்க லுங்கி எங்கிடியே, யாரோ ஸ்ரேயஸ் ஐயர், அந்த மேட்ச் உங்களுக்கு நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல, ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்லோயர் பால் லுங்கி எங்கடி ஸ்டம்புக்கு போடுவாரு, ஸ்ரேயஸ் ஐயர் பீட்டன் பை தி இது லென்த் இப்படின்னு டோ எண்ட் ஆஃப்ல பேட்ல பட்டு பெரிய 6 லாங் ஆஃப்ல டெல்லி வர்சஸ் பிபிகேஸ் போன மேட்ச் நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. 100 கரெக்ட். இப்படி அது போச்சு. there is nothing wrong with the ball, that is where you are failing to read the conditions. அததான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிச்சில் ஸ்ரேயஸ் ஐயரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முந்திலாம் அந்த டான்சிங் ரோஸ் மாதிரி இப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ எதுவுமே பண்றதில்ல, அப்படியே நிற்கிறாருங்கும் போது அந்த 6 மீட்டர் லென்த் வைடர் லைன் ஸ்லோயர் டெலிவரி போய் ரீச் பண்ண வைக்கணும். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் யூ டு சர்வைவ் இஸ் தட். பட் நான் ஒன்னே ஒன்று தான் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன். இன்னைக்கு ரசிக் சலாம் வந்து கேமரூன் கிரீனை போல்ட் எடுத்தார், அந்த பாலை பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு மேட்ச்ல என்னது, exactly pitching on the length where it is going to hit the top of off stump bail. அதுதான் most difficult ball to hit in any pitch in my opinion. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, hitting the off stump bail. hitting the off stump bailனா உங்களுக்கு வந்து ஹைட் இருக்காதுன்றதுனால பேக் ஃபுட் போய் சீவவும் முடியாது. ஓகே, பேக் ஃபுட் போய் சீவம்
இப்ப நீங்க சீவரது 6 போகணும்னா பால் மேல இருக்கணும், பேட்டு கீழே இருக்கணும். அப்பதான் சீவரது 6 போக முடியும். அதைத்தான் ட்ரை பண்ணுவாங்க டெத்துல. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, பிளாட் பேட்டட் பிக்கப் புல்லு, ஷார்ட் ஆம் புல் அடிக்க போவாங்க. வெயிஸ்டுக்கு மேல இருக்கணும். வெயில அடிக்கிற பாலை நீங்க போட்டீங்கன்னா ஒரே ஷாட் என்ன பண்ண முடியும், டமாலுக்கு விராட் கோலி ஒன்னு ஆன் த ரைஸ் ஒன்னு விட்டாரு பாருங்க, ஒன்னு ஆன் த ரைஸ் டமால்னு விட்டாரு பாருங்க, அந்த மாதிரி அடிக்கணும். அப்படி லாங் ஆன் லாங் ஆஃப் ஸ்ட்ரைட்டா வச்சு அதே மாதிரி ஒரு 3 பாலை நான் போட்டு then I mix up with my slower delivery. I am going to be deadly. The first and foremost point, what I will say, the lottery, the main thing is to know what lens is going to hit the off stump bail and try hitting that. No batsman in the world can really hurt you 16 or 17 and over mixed with slower deliveries in Yorkers. எல்லாருமே இவர் சொல்ற மாதிரி ஒன் டைமென்ஷன்ல ஃபீல்ட பார்த்துட்டு என்ன போட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு தயாரா வர்றதுனாலதான் the bowlers are leaking runs. This is what the little I know working many years in international and IPL. Wiki, please add on if you want to add on anything, or else we can give a glittering closing thoughts on a well deserved playoffs berth for attacking champions Royal Challengers Bangalore. பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பீடா. கிளிட்டரிங் க்ளோசிங் தாட்ஸ் சொல்லிருக்கீங்க. விராட் கோலியோட 100 டச் அப் ஆன் பண்ணுங்க. நீங்க நிறைய வந்து கேகேஆர் பத்தி தான் பேசுனீங்க. விராட் கோலியோட 100 டச் அப் ஆன் பண்ணிட்டு அப்படியே ஒரு க்ளோசிங் தாட்ஸ் கொடுங்க. உங்க வாயில இருந்து கேட்கணும் ஆசையா. ஒரு ரன் அடிச்சோடனே இப்படின்னாரு பாத்தீங்களா? அத when he scored the first run he was pumping his fist like this. அந்த ரெண்டு டக்குக்கு அத அவர் அடிச்ச உடனே எனக்கு தெரியும் இன்னைக்கு இஸ் கோயிங் டு ரிமைன் அன்பீட்டன். ஏன்னா அவரெல்லாம் எப்படின்னா, நான் என்ன சொன்னேன் போன மேட்ச் போது, இவரு ஆண்டி ஃபிளவர் அவரை பேச விடும்போது, இவ்வளோ பெரிய லெஜெண்ட் மேட்சுக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, வேர்ல்டு கப் ஐபிஎல் லாஸ்ட் இயர் ஜெயிச்சு கொடுத்தாரு, அட்லீஸ்ட் ஐ கேன் கான்ட்ரிபியூட் சம்திங். அந்த மாதிரி ஒரு கோட் அந்த மாதிரி பதுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அவர் எப்படின்னா எல்லாருமே அவரோட ஆன் ஃபீல்டு கேரக்டர் இப்படின்றத வச்சு எல்லாரும் வந்துட்டு அவர் இதுவா பேசுறாங்க. ஆஃப் த ஃபீல்டு ஒரு கேரக்டர் இருக்கு, ஆன் த பிச் ஒரு கேரக்டர் இருக்கு. அது ரெண்டையும் கம்பைனே பண்ணாதீங்க. அவர் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து பேட் கேரக்டர்லாம் கிடையாது. ஆஃப் த ஃபீல்ட் இஸ் ஸ்வீட். அவர் கண்டிப்பா அடிப்பாரு அப்படின்றது எனக்கு தெரியும். திஸ் இஸ் வாட் விராட் கோலி இஸ் மேட் ஆஃப். அந்த 2011 சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு மேட்ச் அந்த நியூ சவுத் வேல்ஸ் ப்ளூஸ்னு ஒரு டீமோட ஆடும் போது, அதுதான் நாங்க 207 சேஸ் பண்றோம். ஃபுல் செம்ம டீம். ஸ்டூவர்ட் கிளார்க்கு, பிரெட் லீ, மிச்சேல் ஸ்டார்க்கு, நேதன் லயனு, வார்னர், பென் ரோரரு, டேனியல் ஸ்மித்து, கேலம் ஃபெர்குசன்னு, இவங்களோட டர்க் நானஸ், இவங்கெல்லாம் இருக்காங்க. சின்ன 2011 என்னையா வயசு கோலிக்கு? நான் என்ன பண்ணேன், கிரவுண்ட்ல அப்படியே சேர் பண்ணினே இருப்பேன் ஒவ்வொரு பாலுக்கு ரன்னுக்கும். 10 ஓவர் முடியும் போது கெயில் அவுட்டு, டிவிலியர்ஸ் வேற இல்லை, இன்ஜுரின்னு போயிட்டார், தில்ஷான் அவுட்டு. அந்த சின்ன பையன் 15 வருஷத்துக்கு முன்னாடி 22 வயசுல டவல் அவர் கொடுத்து வரும்போது சொல்றாரு, டக் அவுட்ல எல்லாரையும் குவைட்டா இருக்க சொல்லுங்க, நான் முடிச்சு கொடுக்குறேன் இந்த சேஸ அப்படின்னு. முடிச்சு கொடுத்தாரியா? அதுதான் மிருகப்பசி இருக்கிற கோலி அப்படின்னு. ஐ ஃபீல் நான் ஒரு ஆர்சிபி ஃபேன், அது முன்னாடியே நான் சொல்றேன், எனக்கு சிஎஸ்கே ஆர்சிபி ஃபைனல் இருந்தால் சந்தோஷப்படுவேன் ஆஸ் அ ஃபேன். ஆனால் ஆஸ் அ அனலிஸ்ட் யார் தப்பு பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் ஆனஸ்டா ஹைலைட் பண்ண மாட்டேன். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. ஆனால் எனக்கு பாவமா இருக்கு கேகேஆரை பார்த்தா. ஒரு ஜெயண்ட் ஸ்ட்ரைட்ஸ் எடுத்துன்னு வந்தாங்க, செம கிரிக்கெட் ஆடினாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 70% அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், பட் தே கேன் பி எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் த ஃபைட் வாட் தே புட் ஆன். ஆர்சிபி இஸ் அ டீம் டு பீட் என்னை பொறுத்த வரைக்கும். இது மாதிரி ராய்ப்பூர்ல 2 ஹோம் கேம், போன மேட்ச் ஒரு கடுபடு பிச்சு, அதுக்கப்புறம் இந்த பிச்சில் ஒரு ட்ரிக்கி 193 ஈஸ் அவுட் பண்றாங்கன்னா தே ஆர் மேக்கிங் எ ஸ்டேட்மெண்ட். திஸ் வாஸ் அ பிரில்லியன்ட் கேம் ஃபார் ஆர்சிபி வித் பேட், வித் பால் அண்ட் த ஃபீல்ட், சிமிலர் டு கேகேஆர், பட் ஆர்சிபி had a little bit more muscles in their body to beat KKR. Congrats RCB, hard luck to KKR, much love to KKR and KKR fans. You can be very proud of your team, even though if they don't make it to the playoffs, you can proudly say I'm a KKR fan. இது வந்து நெஞ்சிலேருந்து நான் சொல்றேன். பாப்போ ஃபைனலா 96லேருந்து 2 பேர் 97க்கு போயிருங்கய்யா. இது மாதிரி கொஞ்சம் அப்படியே மேல மேல வரும் ஐயா. ஏன் ஒவ்வொரு தரையும் அந்த தவக்கலை எல்லாம் அந்த கணத்துல இருக்கிற மாதிரி ஒரு தவக்கலை மேல போச்சுன்னா இன்னொன்னு வந்து கீழே இழுத்து விடுமா, அந்த மாதிரி இப்படி போயிட்டு 96 வருது அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். The next is going to be another big game, whether another do or die game for
Tannilari, as mentioned sweetly by your 97% accurate Blast Vignesh versus Mumbai Indians. We'll come back and do a detailed review on whether we are progressing from 97 to 98 or back to 96 with a very own 97% accurate Blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.